நித்யான ஒரு பொண்ணை பத்தி தான். வீட்ல ஒரே செல்ல பொண்ணு. அதனால அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்டாலும் உடனே கிடைச்சிடும். ஒரு நாள் காலேஜ் போக ஆரம்பிச்ச புதுசுல அப்பா அம்மா எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுங்கன்னு ஒரே இடம். அவங்களும் நம்ம பொண்ணு தானேன்னு ஒரு ஆசைல உடனே புது போனை வாங்கி கொடுத்துட்டாங்க. எல்லை மீறிய பழக்கம். அப்படி அந்த பொண்ணு காலேஜுக்கு போக புது போனை யூஸ் பண்ண ஆரம்பிக்க அங்க ஒரு பையன் கூட நல்லா பழக ஆரம்பிச்சான். அந்த பழக்கம் கொஞ்சம் நல்ல காதலா மாறிடுச்சு. அவ்வளவுதான், அந்த போன்ல அந்த பையன் கூட தான் அடிக்கடி பேசுறது, சேட் பண்றதுன்னு ஒரே பிஸியா இருந்தா. ரெண்டு பேருக்கும் இடையில பழக்கம் ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. யார் இல்லாத நேரம் பார்த்து டேட்டிங் போறதுன்னு ஆரம்பிச்சாங்க. சின்ன வயசு பசங்க. அந்த நேரம் அந்த நெருக்கத்துல அந்த பையன் ஒரு மோசமான ஐடியாவை கொடுத்தான். நாம எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இன்னைக்கு நடக்கிறது ஒரு ஞாபகமா வீடியோ எடுத்து வச்சுக்கலான்னு நித்யாவை கன்வின்ஸ் பண்ணிட்டான். காதல கண்ணு தெரியாத நித்யாவும் அவ மேல வச்சிருந்த நம்பிக்கையில அதுக்கு சம்மதிச்சிட்டான். மொத்தமா அழிச்சு நினைவுகள். அப்புறம் என்ன, காலேஜ் படிப்பு முடிஞ்சது. ஆனா அவங்க காதலுக்கு நடுவுல ஒரு சின்ன சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. போகும்போது அந்த பையன், இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு உன் வீடியோ போட்டோ எல்லாத்தையும் மொபைல்ல இருந்து அழிச்சிட்டேன்னு நித்யா கிட்ட சொல்லிட்டான். நித்யாவும் அப்பாடா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது நித்யானா. சில வருஷத்துல நித்யாவுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. குழந்தையும் பிறந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா இங்கதான் ட்விஸ்டே. அந்த பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அந்த பழைய போனை அப்படியே ஒரு கடையில வித்துட்டான். அந்த கடையில இருந்து அந்த மொபைலை வாங்கின ஆட்கள் உள்ளுக்குள்ள டெலீட் ஆன விஷயத்த கூட ரிகவரி சாஃப்ட்வேர் போட்டு திரும்ப எடுக்க முடியும் தெரிஞ்சு எல்லா வீடியோ போட்டோவை எடுத்துட்டு அதை பார்த்துட்டு அதை இன்டர்நெட்ல கசிய விட்டுட்டாங்க. இந்த விஷயம் நித்யாவுக்கு காதுக்கு வந்ததும் அவ உடஞ்சு போயிட்டான். குழந்தைக்கு 6 மாசம் தான் ஆகிருக்கு. ஆனா இந்த அவமானத்தை தாங்க முடியாம கணவன் குழந்தையை எல்லாரையும் விட்டுட்டு உயிரையே மாய்த்துக்கிட்டான். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வீட்டுல நடக்கிற விஷயம் தாங்க இது. பெற்றோர்கள் கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கணும். ஆசையே பார்க்கலாம், பிள்ளைங்க ஆசைப்படுறது வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஆனா கவனம் வேணும். ஆனா அந்த ஸ்மார்ட் போனால என்ன நல்லது கெட்டதுன்னு கண்டிப்பா சொல்லி வளர்க்கணும். அதுல என்ன பண்றாங்கன்னு கண்டிப்பா ஒரு கண்ணு வச்சு கவனிக்கிறது நம்ம கடமை. இல்லனா நித்யாவுக்கு வந்த மாதிரி ஒரு நிலைமை வேற எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது.